உலகில் துன்பமின்றி பாதுகாப்பாக வாழ வேண்டும். பெரியாழ்வார் அருளிய இந்த பாசுரத்தை பாடுங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடிச் செவ்விதிரு காப்பு. மிக அழகான பாசுரம். மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, மல்லர்களை வென்ற திண்மையான தோள்களை உடையவனே. மல்லர்கள் துன்பம் தருபவர்கள் அல்லது துன்பத்தை வென்ற வலிமையான தோள்களை உடையவனே. மணிவண்ணா, மாணிக்கத்தின் ஒளி போன்ற தேஜஸுடையவனே. மாணிக்கத்தின் ஒளி போன்ற பிரகாசமான திருமேனி அழகுடையவனே. மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திரு காப்பு. நின் அருளுகின்ற சேவடி செம்மையான திருவடிகள் செவ்வி திரு காப்பு பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் திருக்காப்பிடுகிறார். எத்தனை ஆண்டுகள்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரத்தாண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று திருக்காப்பிடுகிறார். ஏன்? பெருமாளுடைய திருவடி பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பிற்கு குறைவொன்றும் இருக்காது. உலகத்தையே காத்து ரட்சிக்கின்ற பெருமாளுடைய திருவடிக்கு பாதுகாப்பா? அவனுடைய திருவடிக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நம்முடைய நெஞ்சத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதா? பெரியாழ்வார் அருளிய இந்த பாசுரத்தை நாம் பாடினால் பெருமாளுடைய திருவடி நம் நெஞ்சத்திலே நிற்கும். பெருமாளுடைய திருவடி நம் நெஞ்சத்திலே நின்றால் நம் பாதுகாப்பிற்கு குறைவொன்றும் இருக்காது. தினமும் காலையில் எழுந்திருச்சு இந்த பாசுரத்தை பாடினால் திருவரங்கத்து பெரிய பெருமாளுடைய திருவடி தரிசனம் நம்ம வீட்டில் தான் முதல்ல நடக்கும். நாராயணனே நமக்கு பறை தருவான். பாரூர் புகழ வடிந்தேடோர் எம்பாவாய்.